எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ! நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ? இது யாரை பற்றி சொல்லியிருக்கிறது என்றால் 17ஆம் வசனத்தில், மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்கிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், தீர்க்க தரிசனம் சொல்கிற குமாரத்திகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தன் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற குமாரத்திகள். நல்ல தீர்க்க தரிசனம் சொல்கிற குமாரத்திகளும் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், பிலிப்பி சுவிசேஷகனாகிய பிலிப்பினுடைய வீட்டில் அவனுடைய 4 மகள்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பவுல் அங்கே தங்கியிருக்கும் போதே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அதனால தான் அங்கே பவுலோடு தங்கியிருந்த லூக்கா அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பதிவு செய்கிறான். ஆனால் எசேக்கியேல் காலத்தில் இருந்த இந்த பெண் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பெண்கள், இவர்களை தீர்க்க தரிசிகள் என்று சொல்லவில்லை, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற குமாரத்திகள். தங்கள் இருதயத்தில் இருக்கிறதே எடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? கைகளுக்கு தழுவணை. கைகளுக்கு தழுவணைனா, இந்த கையை அப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு உருண்டையாக ஒரு தலனை ஒன்று இருக்கும். தரையில் உட்கார்றவங்க, சில நேரங்களில் பெரிய சோஃபாவில் உட்கார்றவங்களும் அதை பயன்படுத்துவாங்க. உருண்டையாக ஒரு சின்ன தலனை, அது கையை வைத்துக் கொள்வதற்கு அது நன்றாக இருக்கும். அதைத்தான் கைகளுக்கு தழுவணை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தந்த வயதுள்ளவருடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு. தலையணை நமக்கு தெரியும், தூங்குவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. இது எழுத்தின்படியான அர்த்தம் இல்லை. அதுக்காக தலையணை பயன்படுத்தக்கூடாது, கைக்கு தழுவணை பயன்படுத்தக்கூடாது என்கிற பொருள் அல்ல. இதை அப்படி பொருள் எடுத்தால் அது விபரீதமாகிவிடும். அவங்கள பிரியப்படுத்துகிற மாதிரி தலைக்கு தலனை வச்சு, தலனை இல்லாமல் தூங்குறது எப்படி இருக்கு, தலையணையை வச்சு தூங்குறது எப்படி இருக்கு, அப்படி அந்தந்த வயதுக்கு ஏற்றார் மாதிரி தலையணை, அப்படி தலைக்கு தலையணை வைப்பது போல ஒரு தீர்க்க தரிசனம். அவ்வளவு அவங்கள அப்படியே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, அவங்கள அப்படியே பிரியப்படுத்துகிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம். தான் சொந்த மனசுல இருந்து அப்படி எடுத்து விடுறது. அதே மாதிரி தலையணை எப்போ பயன்படுத்துவாங்க? தூங்கும்போது பயன்படுத்துவாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது கைக்கு ஆதரவா, கைக்கு வசதியா இந்த தழுவணையை பயன்படுத்துவாங்க. அதனால அவங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, எப்பொழுதும் ஒரு அவங்களுக்கு பிடித்தமான விதத்திலேயே தீர்க்க தரிசனம் சொல்றது. அதுவும் வயசுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றது. அந்தந்த வயது உள்ளவர்களுடைய தலைக்கு, வயசுக்கு ஏற்ற மாதிரி வாலிபனுக்கு ஒரு மாதிரி தீர்க்க தரிசனம், வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி தீர்க்க தரிசனம், நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு ஒரு மாதிரி தீர்க்க தரிசனம். அதாவது மனதில் இருக்கிறதே எடுத்து சொல்றது. அதாவது ஒருத்தரை பார்த்தாலே, இப்போ ஒருத்தரை சந்திக்கிறோம், அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்போம், அவங்கள பார்த்தாலே சில விஷயங்களை யூகிக்க முடியும். அவங்க வயசை பார்த்தாலே ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் பலவீனம் இருக்கும், பிள்ளைகள் நம்மை போதிய அளவு நேசிக்கலையே என்று பலருக்கு பிரச்சனை இருக்கும். நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு
அந்த வயதுக்கென்று சில பிரச்சனைகள் இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள். இப்ப இதையெல்லாம் யூகித்து கணக்கிட்டு அடிச்சு விடுறது. அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 20வது வசனத்துல, 21ஆம் வசனத்துல, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாய் நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து, நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து உங்கள் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இரார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றார், இந்த தலையணை மாதிரி இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம், கைக்கு பஞ்சுமெத்த மாதிரி இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தெல்லாம் கிழிச்சிருவேன்றார். நீங்க அப்படி தலையணை மாதிரி பஞ்சுமெத்த மாதிரி சொல்லுகிற தீர்க்க தரிசனம்லாம் அவங்களுக்கு ஆபத்தை தான் உண்டாக்கும், அவங்களை அழிக்கும்ன்றார். இது பிரசங்கங்களுக்கும் பொருந்தும். அதுக்காக எப்போ பார்த்தாலும் குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சி அவங்கள அப்படி பிரசங்கம் பண்ணணும், அப்படிதான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு நான் அப்படி சொல்லவில்லை. எப்போதுமே அப்படி சொகுசா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி எப்போதுமே பிரசங்கம் பண்றது, தீர்க்க தரிசனம் சொல்றது, அந்த பிரசங்கத்தை ஆண்டவர் கிழிச்சிருவாரு, அந்த தீர்க்க தரிசனத்தையும் கிழிச்சிருவாரு. ஏனென்றால் அந்த பிரசங்கமும் அந்த தீர்க்க தரிசனமும் அவனுக்கு அழிவைத்தான் உண்டு பண்ணும், கேட்கிறவனுக்கு. அதனால அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல தலைக்கு கல்லை வச்சுதான் தூங்குறான். ஆனா அவன் சரியான ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் கர்த்தர் நிற்கிறார், தூதர்கள் இறங்குகிறார்கள், ஏறுகிறார்கள், கர்த்தர் பேசுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தலைக்கு அவன் ஒரு கல்லை வைத்து தான் தூங்குகிறான். சில நேரம் தலைக்கு தலைனைக்கு பதிலாக கல்லை வச்ச மாதிரி அப்படிப்பட்ட பிரசங்கங்கள், தீர்க்க தரிசனங்கள் தேவைப்படும். அதனால தலையணையை வைக்கும்போது தலையணையை வைக்கணும், தலைக்கு கல்லை வைக்கும்போது கல்லை வைக்கணும். அப்போதுதான் அந்த ஆத்துமா காக்கப்படும். ஆமென்.